வெல்கம் டு தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஆர்ஆர்பிலேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்ஸ், நிறைய போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th, அப்படி இல்லைன்னா ஐடிஐ, அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் போஸ்டிங்ஸ் பற்றி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கலாம் வாங்க. Requirement for various posts in level 1 of 7th CPC pay matrix. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு 31/1/2026 அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/3/2026. எல்லோரும் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் டிஆர்டி, அப்புறம் அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டண்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டண்ட் எஸ்என்டி, பாயிண்ட்ஸ்மேன் பி, அசிஸ்டண்ட் ட்ராக் மெஷின், அதுக்கப்புறம் ட்ராக் மெயின்டனரு, அசிஸ்டண்ட் பிரிட்ஜு, அசிஸ்டண்ட் கேரேஜ் அண்ட் வேகன், assistant logo shed electrical, assistant P and way, assistant operation electrical, assistant logo set electrical, assistant S&T. இது மாதிரி போஸ்டிங்க்கு வந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10th பாஸ், அப்படி இல்லைன்னா ஐடிஐ, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான்ட்டாக நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் வந்து சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டெஸ்ட்டு அதை எழுதி பாஸ் பண்ணணும். அதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிகசி டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும். அது முடித்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்கு எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸு, அதில் ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டின்ஸ்,